அந்த 10th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம்ல ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணணும். பப்ளிக் எக்ஸாம்க்காக ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம ஒரு 8 வீக் சேலஞ்ச் அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த 8 வீக் சேலஞ்சில 5 வீக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி பிளான், 3 வீக்ஸ் வந்து ரிவிஷன் பிளான் சொல்லி பார்த்திருந்தோம். ஆனா தமிழ், இங்கிலீஷ் மட்டும் நமக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. அதனால தமிழுக்கு மட்டும் நமக்கு 3rd ரிவிஷன் வீக்கா இருக்கும். இங்கிலீஷ்க்கு இது சாரி தமிழுக்கு இப்ப நம்ம பார்க்கக்கூடியது 3rd ரிவிஷன் பிளான், இங்கிலீஷ்க்கு 2nd ரிவிஷன் பிளான். மத்த சப்ஜெக்ட்ல நம்ம ஆஸ் யூசுவல் எப்பயும் போல பாத்துக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் நம்ம எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் போட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12ல இருந்து 18 வரைக்கும் தான் போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா இது பொங்கல் டைம். நமக்கு கண்டிப்பா ஒரு 4 நாள் 5 நாள் லீவ் வரும். இந்த லீவ்ல ஸ்கூல்ல சொல்லக்கூடிய எந்த ஒரு ஒர்க்குமே இல்லாம நம்ம ரிலாக்ஸா நம்ம படிக்கிறத மட்டும் பார்க்கலாம். அதனால நமக்கு ஈஸியா இந்த வீக்ல நிறைய முடிக்க முடியும். அதுக்காக இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த 7th வீக். ஸோ பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் தமிழ்ல நம்ம என்ன ரிவைஸ் பண்ண சொல்லியிருக்கோம் அப்படின்னா எல்லா லெசன்ஸோட 2 மார்க்ஸும் 3 மார்க்ஸும். அதுக்கப்புறம் நெடுவினா படிக்க சொல்லியிருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஜெனரல் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம படிச்சு முடிச்சிட்டோம் பிளான் படி. அதனால இந்த வீக் இதை படிச்சுட்டு ஒரு மாடல் டெஸ்ட் ஒன்னு எழுதி பார்த்தோம்னா முடிஞ்சு. அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரோஸோட 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி போயம் 2 மார்க் 5 மார்க் படிக்க சொல்லியிருப்போம். சாரி போயமோட 5 மார்க்ஸும் போயம் அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸும் பேராஃபேஸும் படிக்க சொல்லியிருப்போம். இந்த தடவை ப்ரோஸோட 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸ். அதுவும் சப்ளிமெண்டரி வந்து பாத்தீங்கன்னா அந்த லிட்டில் ஹீரோ போலாண்டு, முலானு, வேற என்ன ஜிக்ஸாக், அதுக்கப்புறம் டெம்பஸ்ட், இந்த 4 படிச்சாவே இப்போதான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் கண்டிப்பா வந்துடும். அதே மாதிரி ப்ரோஸோட 5 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எது மோஸ்டா படிக்கணும். ஃபர்ஸ்ட் லெசன் இஸ் ஃபர்ஸ்ட் ரைட் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அட்டிக் படிச்சுக்கோங்க. இந்த 2ல இருந்தே ஒன்னு வந்துடும் கண்டிப்பா. 1, 2, 4, 5 இந்த 4 லெசனோடது ஐ எம் எவ்ரி உமன், நோ மென் ஆர் ஃபாரின் இந்த 4 போயமோட 5 மார்க்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. கண்டிப்பா வந்துடும். ப்ரோஸ்க்கு அதே மாதிரி 1, 2, 5, 6 இந்த 4 யூனிட்டோட ப்ரோஸ் படிங்க. 5 மார்க்ஸ்க்கு அதுவே போதும். 2 மார்க்ஸ் மட்டும் எல்லாமே படிச்சுக்கோங்க. அடுத்து மேக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம். எல்லா சப்ஜெக்ட்டுமே முடிச்சிட்டோம். சாரி எல்லா சாப்டருமே நம்ம பார்த்து முடிச்சிருப்போம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருப்பேன். அதையும் பார்த்திருப்பீங்க. அடுத்து மேக்ஸ்லயும் ஒரு மாடல் டெஸ்ட் வந்து எழுதி பார்க்க போறோம். சயின்ஸ்ல இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பிளான்ல வந்து பிசிக்ஸோட கொஸ்டின் ஆன்சர்ஸையும் ப்ராப்ளம்ஸையும் ரிவைஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். செகண்ட் வீக்ல வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியோட ப்ராப்ளம்ஸையும் கொஸ்டின் ஆன்சர்ஸையும் ரிவைஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த டைம் என்ன பண்ண போறோம்னா பயாலஜி ரிவைஸ் பண்ண போறோம். பயாலஜினால கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ண முடியாது சார் அப்படின்னா பாதியா பிரிச்சுக்கோங்க. இப்ப பயாலஜில வந்து நமக்கு 8 லெசன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் 4 லெசன் மட்டும் நான் படிச்சிடறேன் சார். அடுத்த 4 லெசன் அடுத்த ரிவிஷன்ல படிச்சுக்கிட்டா தாராளமா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ அடுத்த வீக்குமே நம்ம பயாலஜி ரிவிஷன் பிளான் சொல்லிடலாம். இப்போ பயாலஜி ரிவிஷன் பிளான் படிச்சுக்கோங்க. அதுவும் பயாலஜில மோஸ்டா 12th லெசன் என்னென்ன லெசன்லாம் நீங்க அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணுங்கிறது சொல்லிடுறேன். பயாலஜில மட்டும் என்னன்னா 12, 13, 14 கம்பல்சரி படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 17, 19, 20 இந்த 6 லெசனை ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க. இந்த வீக்ல இதை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து சோசியல் ஒரு மாடல் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கணும் கண்டிப்பா. அதுக்கப்புறம் சோசியல் சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஆல்ரெடி சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸோட 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் படிக்கிறதுக்கு போன வீக்கும் அதுக்கு முன்னாடி வீக்கும் பிளான் சொல்லியிருப்போம். எல்லாம் 1 மார்க்ஸ் படிச்சிருக்கோம்னு சொல்லியிருந்தோம். பிளஸ் அது இல்லாம பில்லப்ஸ், சூஸ் இட், மேப், டைம் லைன் இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். இதை பார்த்தாவே நமக்கு ஒரு 5 5 மார்க் வந்துடும். மிச்சம் 5 5 மார்க் நம்ம எழுதணும் இல்லையா? அதுல சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் நம்ம படிச்சிருந்தா அதுல வந்து 2 இல்லைன்னா 3 வந்துடும். மொத்தமா ஒரு 7 5 மார்க் வந்து ஜென்ரலாவே நம்ம எழுதிடலாம். மிச்சம் 3 5 மார்க் மட்டும் நம்ம ஹிஸ்டரி அண்ட் ஜியாகிரபி படிக்க போறோம். அதுல ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் 4 லெசன் நீங்க படிச்சா கூட போதும். அப்படி இல்லைன்னா இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட காசஸ், ஹிட்லர் கொஸ்டின், அதுக்கப்புறம் இந்த சிவில் டிசபிலியன் மூமெண்ட்ஸ், ரீஃபார்ம்ஸ் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் படிச்சாவே நமக்கு வந்துடும். அதே மாதிரி ஜியாகிரபில வந்து பாத்தீங்கன்னா கங்கா, காவேரி இதை படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ், நார்த்தன் மவுண்டன்ஸ், வேற என்ன அக்ரிகல்ச்சர் லெசன்ல இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ், சாயில் டைப்ஸ் இதை படிச்சாவே இதுலயுமே நமக்கு ஒரு 5 மார்க் வந்துடும். ஸோ ஈஸியா எடுத்துடலாம். 8 மார்க் கொஸ்டின் என்ன 5 மார்க்ல படிக்கிறோமோ அதுதான் 8 மார்க்ல வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆன்சர் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதணும். பிளஸ் இதுலயும் நம்ம வந்து ஒரு மாடல் டெஸ்ட் வந்து எழுத போறோம். ஆனா நான் இந்த வீக்ல என்ன சொல்லிருக்கேன், ஹிஸ்டரி அண்ட் ஜியாகிரபியோட 2 மார்க்ஸ் மட்டும் தான் படிக்க சொல்லியிருக்கேன். 2 மார்க் படிக்க போக டைம் இருந்துச்சுன்னா நான் சொன்ன லெசன்ஸ்ல இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. நான் சொன்ன 5 மார்க்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. நான் இங்க போட்டுக்கிறது இல்லாம உங்களால நிறைய முடிக்க முடிஞ்சு அப்படின்னா அது இன்னும் நல்லது. ஏன்னா லாஸ்டா எக்ஸாம் டைம்ல நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்ப 7th வீக்கான ஸ்டடி பிளான் அண்ட் ரிவிஷன் பிளான் டெஸ்ட் எப்படி எழுதி பார்க்கலாம் அப்படிங்கறதையும் சொல்லிட்டேன். இதுக்கு அடுத்த வீக் பிளான் வரும்போது அதுக்கு முன்னாடியே கூட முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து பேப்பர் பிரசன்டேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கறது ஒரு வீடியோவா எடுத்து போறேன். ஏன்னா நம்ம டியூஷன்ல நிறைய மாடல் டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம். அந்த மாடல் டெஸ்ட் பேப்பரையும் நான் உங்களுக்கு எடுத்து போறேன். பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் எப்படி இருக்கும், மார்க் அலாட்மெண்ட் எப்படி கொடுப்பாங்க,
எந்த கொஸ்டின் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும், எதை நம்ம கடைசி எழுதணும் அப்படிங்கிற பத்தி ஒரு கம்ப்ளீட் அனலைசிஸ் நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போடுறேன். அதை பார்க்கும்போது நம்மளோட பிரசன்டேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 7th வீக் பிளானையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிடுங்க. நிறைய பேர் நம்ம போட்ட 6 வீக் பிளான்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் நமக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான். ஏன்னா நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறப்ப நமக்குமே கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும் இல்லையா? இதுக்கு மேல ஃபாலோ பண்ணாதவங்க இனிமேட்டாச்சும் ஃபாலோ பண்ணுங்க. சீக்கிரமா நம்ம முடிச்சிடலாம். முன்னாடி கூடிய 6 வீக் பிளான்ஸையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 7th வீக் பிளானை ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால இனிமேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே நீங்க ஐடியா சஜஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நாங்க ரிவிஷன் பிளானை ஃபாலோ பண்ணி படிச்சோம். நீங்களும் இந்த மாதிரி ரிவைஸ் பண்ணுங்க. ஒரு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ்ல கூட நம்ம முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சஜஸ்ட் பண்ணுங்க. அவங்களுக்குமே அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? அதனால ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருங்க. ஆஹ் அது இல்லாம நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்க அப்லோட் பண்ணிருப்போம் இல்லையா? புதுசா பாக்குறவங்க எல்லாம் பாத்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் லிங்க் வந்து இங்க கொடுத்திருப்போம். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இப்ப நீங்க பாத்துக்கூடிய இந்த ஸ்டடி பிளானோட பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணணும். இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன். நீங்க அதுல வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு அந்த பிடிஎஃப்ல டவுன்லோட்னு சிம்பிள் காட்டுது இல்லையா? இதுல கிளிக் பண்ணீங்கன்னா போதும் டேரக்டா நம்ம வெப்சைட்டுக்கு போயிடும். அங்க இருந்து நீங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். அதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.